கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிரியமானவர்களே, சபை என்கிற சொல் கிரேக்க பதத்திலே எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆட்சியையும் தீர்மானத்தையும் எடுக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த எக்லீசியா எனப்படுகிற சொல்லின் பதம். கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடத்துல அது சாதாரண ஒரு ஆராதனைக்கு சேருகிற ஒரு கூட்டம் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் தீர்மானங்களை எடுக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஜெபத்தின் மூலம், தீர்க்க தரிசனத்தின் மூலம், கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் ஆவிக்குரிய ரீதியாக தேசங்களின் திசைகளை கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படி இருக்க இந்த சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சபைக்கு கட்டுகிறதுக்கும் கட்டவிழ்க்கிறதுக்குமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பூமியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நாங்களே பரலோகத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. சபை அந்த நிலைப்பாட்டிலே நின்றால் பரலோகம் அதை ஆதரிக்கிறதா. பிரியமானவர்களே, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. வாசல்கள் எனப்படும் பொழுது உலகத்திலே இல்ல அரசாங்கங்கள், அதன் கொள்கைகள், இருளின் ராஜ்யம், அதன் திட்டங்கள் எல்லாவற்றையும் சபை மேற்கொள்ளும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயமான சபை அந்த அதிகாரத்தை அறிந்து செயல்படும் பொழுது இருளின் ராஜ்யம் ஒரு நாளும் அதை வெல்ல முடியாது. கர்த்தரே அந்த சபைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அது அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் பைபிள் மேரத்தான் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள். ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது. God bless you. அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஓ எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, நீர் இறங்கியே வந்திடுமே. எலியாவே, எலியாவே, தேங்க்யூப்பா. நல்ல கையை தட்டி சேர்ந்து அசைவாடும், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. glory, அசைவாடு ஆமென். அனலாக்கும் எங்கள் அக்கினி. நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை நெருப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் நல்ல கை தட்டி. ஆவியே, 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 அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு glory. ஓ ரமண சதலரியா. ஒரு விஷயத்துல நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் பாடை. இந்த இரவு நேரத்திலே கிதியோனிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த இரவு எல்லா பாகாலிகளின் பலிபீடத்தை நீ இடித்து போடு. அவருடைய பலிபீடத்தை கட்டு. ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆமே. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய்